இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கிறது, இவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது, நான் எப்படி இதை சரி செய்ய போகிறேன் என்று உங்களுடைய இருதயம் தவிக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உன்னுடைய கரத்தை ஆசீர்வதிப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஒருவேளை ஒரு பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம். யாராவது வரமாட்டார்களா? இவர்களை கொண்டு இதை முடிக்கலாமா? இவர்களை கொண்டு இதை தீர்க்கலாமா? இவர் பேசினால் இது சரியாகுமா? இவர் வந்து நின்றால் இந்த காரியம் மாறுமா? இப்படி உங்களுடைய இருதயம் ஒருவேளை தவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, வேறு யாரிடமும் போக வேண்டாம், வேறு எங்கும் போய் கைகட்டி நிற்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கரங்களை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை உன் மூலமாய் கொண்டு வருவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னொருவரை கொண்டல்ல, உங்களை கொண்டே அற்புதம் செய்வார். நான் நம்புகிறேன், என்னை உருவாக்குற, என்னை உயர்த்துகிற அத்தனை ஆற்றலையும் எனக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். என்ன அற்புதம் என்றால், நிறைய சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகள், யாராவது ஒருத்தரால் முடியும் என்று நினைக்கிறாதை கர்த்தர் உங்கள் மூலமாகவே அதை செய்து முடிப்பார். உங்கள் கைகளையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.